ரிக்ஷா வண்டி நிறுத்துப்பா. இவங்க 2 பேரும் வெளியூர், மெட்ராஸை சுத்தி பார்க்கணும். கொஞ்சம் ஏத்திக்கப்பா. ஏறுங்க. நான் தான் முதல்ல. அப்பா மேல போறான். இன்னும் கொஞ்சம் நேரத்துல பக்கத்துல இருக்கிற மரத்துல தேங்காய் பறிச்சுக்குவான் போட்டு. உன் சைஸுக்கெல்லாம் வாகன வசதியே ஒத்து வராது. நடந்தே போடி. கோட்டம் ஏப்பா சாப்பிடு விடுறா. விஷயம் இருக்குல்ல? இருக்கு. அப்ப சரி வாப்பா. என்னென்ன ஐட்டம் இருக்கு? மட்டன் வறுவல், சிக்கன் ரோஸ்ட், சிக்கன் 65, ஃப்ரை, ஆம்லெட், சாப்ஸ். தமிழ்ல ஒண்ணும் கிடையாதா? இருக்கு, கேட்டா கொண்டு வருவோம். சரி கேக்குறேன். பாப்பா உனக்கு என்ன வேணும்? 3 முட்டை. அப்புறம் 3 முட்டை பர கோழி. உனக்கு என்ன வேணும்? 3 சேவல். சேவலா? ஏன் இவனுக்கு முட்டை கோழி கிடைக்கும் போது எனக்கு சேவல் கிடைக்காதா? சரி இவனுக்கு ஒரு சேவல், எனக்கு 4 சிக்கன் கொண்டு வாப்பா. சீக்கிரம். என்ன வேணும் முடிவு பண்ணிட்டீங்களா? கொண்டு வரேன். ஏன்பா விஷயம் மொத்தம் கொண்டு வந்திருக்கீல்ல? பின்ன பிரிச்சா கொண்டு வருவாங்க. கொத்தோட கொண்டு வந்திருக்க. ஐயோ கொத்தோடன்னு சொல்லக்கூடாதியா, கட்டோட அப்படின்னு சொல்லணும். அது உங்க ஊர்ல. எங்க ஊர்ல எல்லாம் கொத்தோடன்னு தான் சொல்லுவாங்க. எப்படியோ சொல்லிட்டு போங்கப்பா. விஷயம் இருக்குல்ல? இருக்குடா. அப்ப 2 மீன். எனக்கு 2 மீன். எனக்கு உங்களுக்கு தான் சொல்றேன். சாப்பிடியா? மெதுவா தின்றா. எனக்கு மட்டும் ஒரே ஒரு கோழி கொண்டா. இனிமே இந்த ஊர்லயே கோழி இல்ல. அப்ப ஆடு இருக்கு, அறுக்கிறவன் ஊர்ல இல்ல. இவன் விட்டா கடிக்கிறான். அதானே. ஓ பில்ல குடியா. என்ன ஏப்பா விடு. விடுறேன். 137 தான் இருக்குது. விஷயம் இருக்குல்ல? கொடு. இந்தா. இல்லையா விஷயம்? பணத்தை கேட்ட சாவி கொத்தாட்டுற. இவங்க ஹோட்டல் எவ்வளவு பெரிய ஹோட்டல். அங்க சாப்பிட்டு சாவியை காட்டினா விடுறாங்க. இது சின்ன ஹோட்டல், இங்க விட மாட்டீங்களா? விட மாட்டோம். பணத்தை எடு. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஏங்க புறப்படும் போதே பூரா விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கியான்னு கேட்டான்ல. இப்ப கூட கொத்தோட கொண்டு வந்திருக்கியா? ஐயோ அவர் இதை கேட்கலையா, பணத்தை கேட்கிறாரு. 2 பேரும் கிண்டலா பண்றீங்க. இருங்க இருங்க. இவங்க 2 பேரையும் நான் ஊரை சுத்தி பாக்குறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன், சோறு போடுறதுக்கு இல்லைங்க. நீ கொஞ்சம் இரு, வெளியில போய் கை கழுவிட்டு வந்து பேசுறேன். நீ கை கழுவாமலே பேசு. கையிலியா பேசுற? ஐயோ கொஞ்சம் இரு. அந்த ஆளு ஒரு மாதிரியா முழிக்கிறான். இங்க வாங்கடா, இவனை பிடிச்சு கட்டுங்கடா. வேணாங்க, கட்டாதீங்க. தெரியாதனமா இந்த ஆள் கூப்பிடாரு, நீங்க வந்துட்டீங்க. இல்லன்னா இந்த சோத்தை திங்க மாட்டேங்க. அதுக்கு இந்த விஷயம் இருக்கான்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப கூட இருக்குதுங்க விஷயம். ஐயோ அவர் இத கேட்கலப்பா, பணத்தை கேட்கிறாரு. என்னங்க? என்னங்க, நம்ம காதல் விஷயத்தை எங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டேன். என்ன பதில் வருமோன்னு பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்க அம்மா முடியாதுன்னா நான் உன்னை கட்டிக்காம விட்டுருவேனா என்ன? டின்னருக்கு கூட்டு வந்து வெளியே நிக்கிறீங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை இன்வைட் பண்ணிருந்தேன், அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க 9 o'clock ஹாஸ்டல் கேட் மூடிடுவாங்க. அதுக்குள்ள நான் போகாட்டி ஹாஸ்டல் வார்டன் என்ன க்ளோஸ் பண்ணுவாங்க. 8:45க்குலாம் நீ ஹாஸ்டல்ல இருப்ப. ஓகே? என் ஃப்ரெண்ட் வந்துட்டான். கொஞ்சம் ஹலோ சத்யா. ஹாய். என்ன சத்யா வண்டியில ரத்தக்கற? ஒண்ணுமில்லமா, குப்பத்து வழியில வந்துட்டு இருந்தேன். ஒரு 5 வயசு பொன் குழந்தை குறுக்க வந்து விழுந்துருச்சு. ஒரு 17-18 வண்டி நிப்பாட்டி இருப்பேன். 5 வயசுக்குள்ள நிறுத்திட்டு இருக்க முடியுமா? அப்புறம் என்ன, குழந்தைக்குள்ள ஏயா வருத்தப்படுற? வானட்டு அடிபடலையேன்னு சந்தோஷப்படுவியா? குழந்தைய பார்த்தா அவங்க அம்மா நல்லா இருப்பான்னு தோணுது. பின்னாடி கவனிப்போம். உன் கையில இருக்கிற பேப்பரால எந்த கரையும் தொடச்சிடலாம். மீட் மிஸ் ராதா, என் லவர், என் உட்பி, என் ஃப்ரெண்ட் சத்யா, உன் சகோதர மாதிரி. வணக்கம் சிஸ்டர், வாங்க சாப்பிட்டு பேசலாம். என்னடா? அக்காவை காட்டுல விரட்டின 3 பேர்ல நான் ஒருத்தனை பாத்துட்டேன். எங்கடா பார்த்தா? இந்த ஹோட்டல் கீழ உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கான். இவன்தான் மச்சான்.
5 நிமிஷத்துல நாங்க வந்துடுறோம். கான்ஸ்டபிள், ஃபாலோ மீ. அன்னைக்கு உன் கூட இருந்த மத்த 2 பேர் எங்கடா? சொல்லுடா. தெரியாது? சொல்லுடா. எங்கடா? தெரியாது? தெரியாது? நிஜமா தெரியாது. தெரியாது? தெரியாது? நீ தானப்பா ஃபோன் பண்ண? ஆமாங்க சார், நான் தான் ஃபோன் பண்ணேன். அவங்க எந்த பக்கம் ஓடுனாங்க? இந்த பக்கமா தான் ஓடுனாங்க சார். வாங்க. Follow me. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க.